வீட்டுல தான் வெடி வெடிச்சாங்க, நான் பார்த்தேன். அப்படியா? நான் கூட வேற யாரோன்னு நினைச்சேன். அவியலா? ஆமா. எம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டாலும் அவ்வளவுதானே, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஆமா, எல்லாம் வச்சுட்டேன்னு தான் நினைக்கேன். அப்படியே கட்டடடிக்கு ஒன்று ரெண்டு இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கிடலாம். சரி, நீங்களும் அப்போ வண்டியில் கிளம்புங்க. பத்திரமா வச்சு ஓட்டிட்டு போ. பிள்ளைகளெல்லாம் கீழே கீழே போட்டு விடாத. இல்லாட்டினா நீ கூட போ. பிள்ளைகள் வேணா சைக்கிளில் வந்துக்கிட்ட, நான் நடந்தே கூட வந்துடுவேன். ஏம்மா, அதெல்லாம் நான் வண்டியில் வச்சு எத்தனை பேருனாலும் ஓட்டுவேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீ எதுக்கு குடத்தோட வந்து நிற்க? குடத்துல எதுக்கு தண்ணி எல்லாம் சமக்கணும்? எல்லாம் வேற அங்கே பொங்கல் பொங்கதுக்கு வேற தண்ணி வேண்டாமா? அதான் பாட்டில் இவ்வளோ தண்ணி வச்சிருக்கல. அப்புறம் அங்கே ஏற்கனவே நம்ம கொண்டு போட்ட தண்ணி பாட்டிலாம் கிடக்கும்ல, அதில் இருக்க தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம்ல. இதெல்லாம் எப்படி சமக்க முடியும் அவ்வளோ தூரம்? அதை நான் சந்தியா கூட சைக்கிளில் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டேன்னா மடியில் வச்சுக்கிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கிளம்பு. ஏம்மா இப்படி பண்ற? வேணா ஒரு கேனு தண்ணி வேணுனாலும் கடையில் வாங்கி போட்டு கொண்டு போகலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. குடத்தை இதுக்குன்னு தூக்கி சமக்கணுமாக்கும். கேனு ஒரு கேனு தண்ணி வாங்கினாலும் அதையும் மடியில் வச்சு தானே சமக்கணும். ஏன் மடியில் வைக்கணும்? இந்த ஸ்கூட்டியில் நான் அடுத்த ரவுண்டு ஒரு ரவுண்டு வந்தேன்னா பிடிச்சி கால்குள்ள போட்டு கொண்டு வர போகிறேன். சரி இருக்கட்டும். இதெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு போகிற தண்ணி மாதிரி வருமா? ஏதாவது ஒன்று சொல்லிட்டேடப்பா. இது தண்ணி வண்டியில் போகும்போது அலம்பி அலம்பி கவுந்துவோம், ஏழெல்லாம் ஈரமாகும். தேவையாவே இது? ஏல, அப்போ நான் கதவை பூட்டிட்டு இதை தூக்கும்போது சொல்ல வேண்டியதானல ஒரு கிணறு தண்ணி வாங்கிக்கிடலாம்னு. நீ என்னத்துக்கு தூக்குறியோன்னு இருந்தேன். இப்போ வாரியல இல்லையாவ? இரு இரு, இந்தா வாரேன். இப்போ கொம்மி எவ்வளோ நேரமாவே பேசிக்கிட்டு இருப்பிய? நேரம் ஆகுது, போய் சீக்கிரம் வாங்க. சரி, இருட்டுற வரைக்கும் இங்கேயே நின்று பேசிட்டு இருப்பாவ போல இருக்குமா. ஒரு இடத்துக்கு போனோம்னா சட்டை புட்டுன்னு கிளம்பணும், உடனே போகணும்னு இல்லை. அங்கன்னு கொஞ்சம் நேரம் இங்கன்னு கொஞ்சம் நேரம்னு நின்று பேசிகிட்டே இருப்பாம்மா அந்த கொம்மி. இதுக்கு தான் கோபம் வருது. சரி, நீ சொல்லியதான் அப்போ சரிதான். அப்போ நான் அந்த குடத்தை தண்ணியை உள்ளே வச்சுட்டு வரேன். போகிற வழியில் அதில் ஒரு கேனு தண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். ஆமாம், அதை செய்யும் போதே. எப்போ சின்ன பொண்ணு பூமாரி வாங்க, போய் வந்து வண்டியிலே இருங்க. போ எல்லாம் பொறுமையாக பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போ. இந்த கூடையும் வச்சுக்கிட்டு ஏன் தொங்க விட முடியுமா? எதுனாலும் கொண்டு அம்மாச்சிக்கிறோம். இந்த அந்த இதையும் கொண்டு போயிரு. நான் ஒரு வாட்டில் தண்ணியை மட்டும் வாங்கிட்டு அவ கூட சைக்கிளில் வந்துடுறேன் சீக்கிரம். உங்க அப்பா அம்மா எங்கன்னு கேட்டேன்னா இந்த இப்போ வந்துருவான்னு சொல்லு. அவர் வேற நேராவதுன்னு சத்தம் போட்டு அடப்பாரு. அப்பத்துலேருந்து ஃபோன் அடிச்சுட்டே அடக்காரு. சரிம்மா. பாரு, இந்த குந்தானிலாம் கிளம்பிட்டா. நம்ம என்ன இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இம்மா சீக்கிரம் வாவே. இல்லை, அந்த குடத்தை வச்சுட்டு வரேன். அப்படியே நேராக போய் கடையில் ஒரு தண்ணி கேனு ஒன்று வாங்கிட்டு போயிருவோம். 15 லிட்டர் கேனு. இருந்தா வரேன். சே, இன்னைக்கு என்னென்னமோ பிளானை போட்டு கடைசியில் ஒன்றுமே நடக்கலையே. எல்லாம் அந்த பொம்பளையால தான். பெரிய பொண்ணு கொஞ்சம் நில்லு. இவ என்னத்துக்கு இப்படி ஓடியாரா? எங்க போயிட்டு இருக்க பெரிய பொண்ணு? மெதுவாவா. ஏன் இப்படி ஓடியார? நான் இங்கே லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன். லட்சுமி வீட்டுக்கா? இரு, நானும் வரேன். அம்மா, மூஞ்சியா கொஞ்சம் பியாய இறஞ்ச கணக்கா வீங்கி போய் பணங்காம இருக்கு. அது ஒன்றும் இல்லலா, நேற்று ரொம்ப நேரம் முழிச்சிருந்தோம்ல, அதனால வீட்டில் கொஞ்ச நேரம் போய் அப்படியே முதுவை சார்ஜ் சோஃபால அந்தாலே தூங்கியிருக்கேன். டிவியை போட்டு விட்டு இந்த பட்டரி மன்றம் ஓடிச்சா அதை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்து அப்படியே தூங்கியிருக்கேன். எந்திரிச்சு பார்த்தா வீட்டில் ஒரு நாள் கிடையாது. அந்தாலே என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்தேன். பிள்ளை என்கிட்ட தான் இருக்கா, நாங்கள் வெளியே வந்தேன்னாரு. சரி, அப்போ பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிடுங்கன்ட்டு நான் எந்திரிச்சு என் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி வா, மீதி கதையை லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் பேசிக்கிடுவோம். ஆமாம், நீ எங்கேயும் வெளியே போகலையாக்கும். நீ எங்கேயாவது வெளியே போயிருப்பேன்லாம் நினச்சேன். ஆமாம், அப்படியே போயிட்டாலும் நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா வா. அம்மா, இதை பாகுபலி கணங்கா தூக்கி சமக்கிறதுக்கு சோனிக்கிட்ட சொன்னா அவ அடுத்த ரவுண்டு வந்து எடுத்துட்டு வருவாள்ல அவ. சரி, அவ மற்ற பொருளெல்லாம் கொண்டுகிட்டு போறாள்ல, வேற அவளை மறுபடியும் அடுத்த ரவுண்டுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வரனா அங்கே நமக்கு வேலை ஓடாது. தண்ணி இல்லைன்னா ஒரு வேலையும் வழங்காது. அதான் சரி நம்மளே கொண்டு போயிடலான்னு பார்த்தேன். நீ வண்டி அழுத்திக்கிட முடியும் என்ன வச்சு தண்ணியும்? ஆமாம், நீயே ஒருபாடு வெயிட் இருப்ப, தண்ணியும் ஒருபாடு வெயிட் இருக்கும். பின்னாடி டயர் பஞ்சர் ஆனாலும் ஆயிரும். போ. என்னடா இப்படி சொல்லியா? அப்ப அவகிட்ட இருக்க கம்பு வைய நம்ம வாங்கிட்டு தண்ணி அவட்ட காலக்கடியில் போட்டு கொடுத்து விட்டுருக்கணுமோ? ஆமா, அப்படியாவது பண்ணியிருக்கணும். உனக்கு இந்த யோசனைலாம் இப்பதான் வரேன்ன? அதுவே அவ தான் சொன்னா, தண்ணி அலம்பி மடியில் ஊத்தம், நீ ஒழுங்கா ஒரு தண்ணி கேன் எடுத்து போட்டு கொண்டாடிட்டு போனா. அதான் சரின்னு இதை வாங்கினேன். சரி, வண்டியில் ஏறி உட்காரு. வண்டியை நீயே ஒரு பக்கம் சாச்சிரு வந்தால யாரதுக்குள்ளே இதையும் வச்சுக்கிட்டு என்ன நீ ஏறி மடியில் வச்சுக்கிட்ட போறியே தெரில. உங்க அப்பாவே தண்ணியெல்லாம் முன்னாடியே எடுத்துக்கொண்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் பத்தியா? ஏனுமே பேசி என்ன பண்றது? நொயின்னு பேசாம வண்டியில யாரும்மா? எல்லாம் உமா அங்க பாரு, லட்சு தண்ணி கேன் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்புது? போய் பிடிப்போம், சைக்கிள்ல ஏறி கிளம்புது பாரு. ஓய் லட்சு, அடுத்து யாரு? எல்லாம் கொஞ்சம் இரு. உமாலும் பெரிய பொண்ணும் ஓடியாராவ என்னன்னு கேட்போம். எக்க எங்க கிளம்பிட்டிய?
அதானே உங்களை தேடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா இங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க எங்கேயோ? எல்லாம் தோட்டத்துக்கு தான் போறேன். அங்க தோட்டத்துல ஒரு சாமி இருக்கு பத்தியா, அதுக்கு பொங்கலான்னு போயிட்டு இருக்கேன். அத்தியால லட்சு எங்ககிட்ட சொல்லே இல்ல. எல்லாம் அது ஒண்ணும் இல்ல. அடிக்கடி ஒரு மாதிரி கனவு வந்துட்டே கிடக்கு. அதான் சரின்னு இன்னைக்கு நீரணமா போயிட்டு பொங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லலா, சும்மா போயிட்டு ஒரு விளக்க போட்டுட்டு பொங்க மட்டும் பொங்கி வச்சுட்டு வந்துட வேண்டியது தான், அவ்வளோதான். எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. அதானே எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் மட்டும் எப்படி போகலாம்? இல்லை, நான் சரசு கிட்ட சொல்லல, பத்திரலிய கிட்ட சொல்லல, நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. குடும்பத்தோட போயிட்டு கும்பிட்டுட்டு வந்துடலான்னு தான் கிளம்பி போகிறோம். வேணும்னா நீங்களும் வாங்க. உங்களுக்கு யார் வராண்டான்னா? இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லாண்டாமா லட்சு? சொல்லதுக்கு என்னெல்லாம் இருக்கு? இப்போ நீங்களும் எங்கேயாவது நீரதமா வெளியே போயிருப்பியல் நினச்சேன். காலையிலேருந்து ஒருத்தையும் வீட்டுக்கு பக்கம் வரலன்னதான். சரி, அவ்வளோ குடும்பமாக எங்கேயாவது போவேன்னு நானும் குடும்பமாக சாமி கும்பிட கிளம்புனேன். ஆமாம், நல்லா கிளம்பணும் போங்க வெளியே. அதானே, நானே தூங்கி எழுந்து இப்போ தான் வாரேன். சரி, சோனியெல்லாம் அவள் ஸ்கூட்டியில் போயிட்டு அந்த பிள்ளைகள கூட்டுட்டு, சின்ன பொண்ணு பூமாரியை மட்டும் வந்தாளுவே, அவளை கூட்டுட்டு அவள் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. தண்ணி மட்டும் பொங்கல் செய்ய தேவைப்பட்டுச்சு. அவன் கடையில் ஒரு கேனு தண்ணி எடுத்துக்கிட்டு நாங்களும் சைக்கிளில் இப்போ தான் போகிறோம். நீங்கள் எப்படிடே வருவீங்கப்போ? நீங்கள் போங்க லட்சு, நான் எங்கள் வீட்டுக்காரர் பைக் எடுத்துக்கிட்டு வரேன். உமால நானும் பைக்கில் வந்துடுவோம் பின்னாடியே, நீங்கள் போயிட்டே இருங்க. சரி, எப்படியே பார்த்து பத்திரமா வாங்க, நாங்கள் கிளம்புறோம். யாராச்சும் எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார், இவ்வளோ நேரம் எங்கே போனான்னு. ஏற்கனவே பிள்ளைகள் கிளம்பிட்டு. சரி சரி, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வாரோம். அழுத்திருவியாடே என்னைய வச்சுக்கிட்டு? அழுத்திருவேன், வாம்மா போவோம். பெரிய பொண்ணு வா, வண்டி எடு, நம்மளும் போவோம். இரு, நான் என் புருஷன் பல்சர் எடுத்துகிட்டு வரேன், பறந்துருவோம் நம்மளும் பல்சரில். ஓட்டு சீக்கிரம் எடுத்துட்டு ஓடியா. இவ உங்கள் காலேஜில் டூருக்கு கூப்பிட்டு போகிறாவன்னு சொன்னியல்ல, போலையா நீங்கள்? போகணும்னு ஆசைதான், வீட்டில் கேட்க பயமா இருக்க. ஆமாம், எனக்குலாம் எங்கள் அம்மாட்ட கேட்கவே பயமா இருக்கு. எங்கள் வீட்டிலலாம் இன்னொருக்கா டூருக்குன்னு ஏதாவது கேட்டேன், அவ்வளோதான், நீ கொண்டு விடுவாவ. எங்கள் அப்பாலாம் என் மேலே கோல வெறியில் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு வாயை முடிட்டு அமைதியாக கிடக்கிறது தான் எனக்கு நல்லது. அதுவும் சரிதான். இன்னொன்று, இந்த குளிருக்குள்ளே எங்கே போனாலும் கஷ்டம்தான். ஆமாம், பத்தியப்ப பூமாரி, ஒரு ஏப்ரல் மாதத்தில் கூட்டு போனால் நல்லாயிருக்கும். நல்லா அப்போ வெயில் காலம் வந்துடும்ல. பிப்ரவரி மார்ச் கூட ஓகே தான் நினைக்கேன். பார்ப்போம். இப்போதைக்கு டூர் பிளானாக தள்ளி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அப்படியே தள்ளி மார்ச் ஏப்ரல்னு போதானே பார்ப்போம். அப்படியே தள்ளி போய் அப்புறம் உங்களுக்கு அப்படியே காலேஜே முடிஞ்சிடும். முடிஞ்சா போய் தொலையுது, அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலான்னு விட்டுருவோம். சரி, தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் இந்த இதெல்லாம் அங்கே வண்டியை நிப்பாட்டி போட்டு அங்கே சாமி இருக்க இடத்துக்கு கொண்டு போவோம். எங்கள் அப்பா வேற எங்கே நடக்காருன்னு தெரியல, அவரை வேற போய் பார்க்கணும். அவரும் அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கேன். இப்போ வாங்கப்பா, நீங்கள் ஒரு பையை தூக்கிக்கிடுங்க. சரி சரி, வாங்கப்பா போவோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னும் இந்த லட்சுமி வரல. நம்ம ஏதாவது சொன்னால் கோவப்படுவா. போன வட்டனா எரிச்சபடியா, போன பொடியான எதுக்கு பொடியா என்னத்துக்கு பொடியான்னு எடுத்து ஒரு வார்த்தை பேசுவான்னு இல்லை. இந்த வந்துக்கிட்டு தானே இருக்கேன், எதுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கியருங்க. ஒன்றும் சொல்ல ஆக மாட்டேங்குமா இந்த வீட்டில். நாம இந்த பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. நம்மட்டு பிள்ளைகள் தானே? ஆமாம் ஆமாம். எப்பா, அம்மா பின்னாடி சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கா. எங்க உங்க அம்மா நடந்தா வந்துக்கிட்டு இருக்கா? இல்லப்பா, சந்தியா கூட சைக்கிள்ல வரா, நாங்க எல்லாம் ஸ்கூட்டில வந்துட்டோம். அப்ப அவ உன் கூட ஸ்கூட்டில வந்திருக்கலாம்ல. வந்தானே அவ வேலையை ஆரம்பிப்பாள்ல. வேற நான் என்னத்த பண்ண? எல்லா பொருளும் வாங்கி வைக்க சொன்ன பொருளெல்லாம் வாங்கி வச்சாச்சு. மாலை, தேங்காய், பழம்னு எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அவ வந்தானே வேலையை ஆரம்பிக்கலாம்ல. பானை எல்லாம் அந்த கம்பு பையில இருக்குப்பா. சரி, அப்போ வா, வந்து ஒவ்வொரு வேலையா பார்ப்போம். உங்க அம்மா வரும்போது வரட்டும். பொங்கலுக்கு தண்ணி வேணும்ல? ஆமா, அவதான்ப்பா தண்ணி கொண்டாரா. நீ அந்த ஸ்கூட்டில காலுக்கு நடுவில் வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல கீழே போட்டு. ஆமா, அம்மாட்ட சொன்னேன். அம்மா நான் கொண்டாரேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவளுக்கு அறிவே இருக்காது. நம்ம ஏதாவது சொன்னா கோவப்படுவா. பக்கத்து தோட்டத்தில் அவன் தண்ணி கேன்ல தண்ணி வாங்கி வச்சிருப்பான். அவன்கிட்ட நான் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரேன். பொங்கலுக்கு அரிசி அடுப்புல போடுவோம். அவ வரும்போது வரட்டும். சரிப்பா. நான் தண்ணி வாங்கிட்டு வரேன். அந்த பானையை மட்டும் எடுத்துதா. சரிப்பா, இந்தாங்கப்பா பானை. சரி, நீங்கள் இதுல பத்திரமா இருங்க. நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். சரிப்பா. எவ வாங்க, இதுல உட்காருங்க. எவ உங்க தோட்டத்துல இந்த சாமியை நான் இன்னைக்கு தான் பாக்கேன். ஆமாவே, நாங்கள் வழியே ஒழுங்கா வந்து கும்பிட மாட்டோம். ஏன்னா குப்பையா இருக்கும், நிறைய செடியும் புல்லுமா முளைச்சு போய் கிடக்கும், புதருக்கணுங்க. ஏதும் பாம்பு பூச்சின்னு இருக்குமோன்னு பயந்து வரைய மாட்டோம் நாங்க. இப்ப எங்க அப்பா கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதனால கிளீனா இருக்கு. இல்லைன்னா இந்த இடம் ரொம்ப புதர் மண்டி போய் செடியா இருக்கும். அதுவும் லிங்கெல்லாம் இருக்குல்ல, பாம்புலாம் நடமாட்டன்னு அடிக்கடி சொல்லுவாங்களா, அதுக்கு பயந்து இந்த பக்கம் வரையே மாட்டோம். எங்க அம்மையும் சும்மா விடவே மாட்டா.
எங்க அம்மையே தூரமா நின்று கும்பிட்டுட்டு வந்துருவா. இன்னைக்கு க்ளீன் பண்ணதுனால தான் இன்னைக்கு இங்க சாமி கும்பிட போறோம். இந்த மாதிரி எப்பனா ஒருக்கா க்ளீன் பண்ணி சாமி கும்பிடுவோம். அப்போனா அடிக்கடி சுத்தம் பண்ணி நீட்டாக ரெகுலராக விளக்கு பற்றிச்சிட்டு அப்படியே ஏதாவது ஒன்று சாமி கும்பிட்டுட்டே சுடகம் பற்றிச்சிட்டே இருந்தேன்னா நல்லா இருக்கும்ல. ஏன் அதை கண்டிக்க மாட்டேங்கிறியே? தெரியல, எங்க அம்மையும் தோட்டத்துக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நினைக்கேன். அதனால மற்ற வேலையை பார்த்துட்டு ஓடிடுவாளா, அதனால அது அப்படி கவனிப்பாரட்டு போய் கிடக்கும். அதுவும் சரிதான். ஐயா, வீட்டு வேலையை பார்க்கவா, தோட்டத்து வேலையை பார்க்கவா, உங்களோட சமாளிக்கவா, சாப்பாடு செய்வான்னு பாப்பாவள, வேற இதையும் பாப்பாவள என்ன? ஆமா, அதான் நாங்கள் தான் கண்டுக்கிறது இல்ல. சரி வாங்க போய் உட்காருங்க. இது மேடு என்ன? ஆமா, இங்க இருந்து பார்த்தா ஓரளவுக்கு தோட்டத்து வியூ ஃபுல்லா தெரியும். சூப்பரா இருக்கான அந்த இடம். அந்த சந்தியா வந்துட்டா. ஐயே, எங்க அப்பா தண்ணி வாங்க போயிருக்காரு, எங்க அம்மா தண்ணி கொண்டு வந்துட்டா. இப்ப இவரை காணோம், அம்மா வந்துட்டா. பானை இருந்தாலாவது அம்மாட்ட இருக்க தண்ணியை வாங்கி நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டா வேற எப்பதான் பொங்கல் பொங்கி முடிகிறது? எல்லாம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து போங்க, ஆளுக்கு சண்டை போடாதீங்க. நான் ஏன் சண்டை போட போறேன்? எங்க அம்மையும் அப்பையும் தான் சண்டை போடுவான்னு நினைக்கேன். வருஷம் பூரா ஒரே சண்டையா தான் இருக்கும். ஒரு நாள் சண்டை போடாம இருக்க மாட்டாவ ரெண்டு பேரும். என்னவே சோனி, வேலையை ஆரம்பிச்சிருப்பேன்னு பார்த்தா சப்பானி எனக்கு உட்கார்ந்துருக்க. பொங்கல் செய்ய தண்ணி உங்க தாத்தனா தருவான், நீங்க தானே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்க அப்பனங்க. அவரு பக்கத்து தோட்டத்துல போய் பானையில தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு பொங்கல் செய்ய. அதான் நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பாள்ல. சொன்னேன், அவ எந்த காலம் வாரது எந்த காலம் செய்யது நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவ. நான் என்ன பண்ணுவேன்? இவரு ஒரு கூறுகட்ட மனசேம்மா, வேற என்னத்துக்கு நான் அங்கிருந்து சமந்துக்கிட்டு வாரேன்? இந்த அறிவெல்லாம் அவருக்கு இருக்கண்ணா, ஏற்கனவே முன்னாடியே வாங்கி போடணும்னு. சரிம்மா, இனிமே அவரு எடுத்துட்டு வரட்டும், நீ உட்காரு. கடந்து கத்திட்டு அடக்காத, வேற அவரும் கோவப்படுவாரு. வேற ஒரு மணிக்கு எவ்வளவு வேலை தான் செய்ய முடியும்? என் மேல கோவப்பட்டாருன்னு அப்புறம் நல்லா இருக்காதாம்மா. வந்துட்டியாம்மா மகாராணி? போ போய் பொங்க வை. இந்தா தண்ணி தான் நான் கொண்டு வருவேன்னு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு நீர் அங்க அடுத்த இடத்துல போய் வாங்கிட்டு அடக்கிரு தண்ணி? ஆமா, உனி எத்தனை மணிக்கு வர சொன்னா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கா? எப்ப சாமி கும்பிட்டுட்டு போறது? இருட்டிருச்சுன்னா சாமி கும்பிட முடியுமா? அதெல்லாம் பொங்கல் 10 நிமிஷத்துல பொங்கிடலாம், நீங்க கொஞ்சம் பொறுங்க. நாங்க சொன்ன சாமான் சட்டெல்லாம் வாங்கினீங்களா இல்லையா? இந்த அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் பாரு. நீ எழுதி கொடுத்த லிஸ்ட்ல என்னென்ன வாங்க சொன்னியோ எல்லாம் வாங்கிட்டேன். வேற எதுவும் இல்லைன்னா எனக்கு தெரியாது. பொங்கிட்டு கூப்பிடுங்க, நான் வாரேன். இங்கிட்ட இருந்த சண்டை தான் வரும். போங்க போங்க, உங்களுக்கு வேற வேலை கடந்தா போய் பாருங்க, நான் பாத்துக்கிட்டேன். வரவெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். வரவு வேணும்னா போன் அடிச்சு சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி. ஏம்மா, 1ஆம் தேதி எதுவுமே இப்படியாம 2 சண்டை போடுவீங்க? ஏல, அதெல்லாம் எங்களுக்கு எப்பயும் வழக்கம் தான். விடு, டக்குன்னு வேலையை வைப்ப வாங்க. 2 பேரும் போய் அடுப்பை பற்ற வச்சு போய் உலைய வைங்க. நான் அந்த கம்பு பையில அவரு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரான்னு பார்க்கேன். சரிம்மா. இப்போ சோனி பானையை எடு, நம்ம போய் பற்ற வைப்போம். வா. அந்த கம்பு பைக்கில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிருப்பேன். நல்லா சந்தனம் குங்குமம்லாம் திருநீர் எல்லாம் எடுத்து பூசி எடுத்து வச்சு பானையை ஆரம்பிங்க. சரிம்மா. வாழைல ஒரு சிப்பு வாழைப்பழம் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. தேங்காய் வாங்கினாரா இல்லையான்னு தெரியலையே, தோட்டத்தில் எடுத்துக்கிடலான் இருப்பாரு. சரி, அதான் கடைசியா பார்த்துக்கிடலாம். வேற என்னென்ன வாங்கியிருக்காரு என்னன்னு பார்ப்போம். என்ன பிரச்சனை பண்ணு, உன்பாட்டுக்கு படுத்துட்ட? ஆமா, வேற நம்ம இங்க என்ன பண்றது? வா, சோனியும் சந்தியா வாங்க பொங்கல் பொங்கலாவில் அங்கே போய் உட்கார்ந்துருப்போம். எல்லாம் ரெடி பண்ணட்டும், கொஞ்சம் கழிச்சு போவோம். பூமாரி, நீ ஃபோன் எடுத்துட்டு வந்தியா? ஏன்? அந்த பிக் பாஸ் லைவ்ல என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்காதா? போட்டு விடு, சும்மா பார்த்துட்டு இருப்போம். செருப்பு பத. சரி, வேண்டாடா விடு. அம்மையை சைக்கிளில் வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மேட்டில் ஏற்றே முடியல. அது வேற அவ தண்ணி கேன் வேற வச்சிருக்காளா, அது இன்னும் வெயிட்டாக இருந்துச்சா, சுத்தமாக முடியல. நாக்கு தள்ளிருச்சு தெரியுமாவே எனக்கு. தெரியும். அப்படி இடையில அங்கனாவது ஃபோன் அடிச்சிருக்கணும்ல. இவ சோனி அவளோட 2 பேரையும் விட்டுட்டு வா, வந்து அம்மையை கூப்பிட்டு போன்னு நீங்களும் ஒன்றும் சொல்லலை. அதனால நானும் என் பாட்டுக்கு விட்டுட்டேன். நீயாவது வந்திருக்கலாம்ல. சரி, எனக்கெல்லாம் வெறுத்து போச்சு தெரியுமா. அம்மா வேணா நான் வேணா இறங்கி நடந்து வரட்டுமா தூக்கிட்டுன்னு கேட்கா. வேண்டாம் உட்காரு, நான் பார்த்துக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை இழுத்துட்டு வந்திருக்கு. ஆமாம், அந்த மேட்டில் கொஞ்சம் அழுத்துறது கஷ்டம் தான், எனக்கே தெரியும். இறங்கும்போது சல்லுன்னு வந்துடலாம், ஏறும்போது கஷ்டமான வெயிட்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி விட்டு, எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. சரி, இனிமேல் இந்த மண்டபலத்தை உடைக்கணும்ல, எப்படி வச்சு உடைக்க? அதில் காக்காமனு கவர் கிடந்து பாரு, அந்த கவருக்குள்ள போட்டு ஏதாவது கல்லை போட்டு உடை. ஐயா, அதை வேற நான் வேற துவதிக்கு போட்டேனே. ஈரமாவுல ஈரமாவுலன்னு நினைக்கேன். அப்படியே உள்ள தூக்கி போட்டா கரையாதோ? அம்மா செருப்பால் அடிப்பா. வச்சு இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் வைக்க முடியல. வேணா நீ வாங்கி கொண்டு தா, வச்சிருவோம். அட இல்லை லட்சி, சும்மா கேட்டேன். இந்த விநாயகர் சதுர்த்தி, அது சரஸ்வதி பூஜை, இதுக்கெல்லாம் நிறைய வாங்கி வைப்பாவில்ல, அது மாதிரி வச்சு படைக்க வேண்டியது தானேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. அதாம்லா, நீ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தா, வச்சு படைச்சிருவோங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த பொங்கலை செஞ்சு தேங்காய் பழம் வச்சு இவ்வளோதான் நான் கும்பிடுவேன். எனக்கு அதான் தெரியும். இதெல்லாம் நீ திங்கிறதுக்கு தானே கேட்க.
கேவலமாக இருக்குதா, சிரிக்காத. படைச்சு முடிச்சதான் படையில இருந்து கொஞ்சம் தருவாவுல்ல, அதுக்கு தான் கேட்டேன். பெரிய செலவுக்கு தக்கன செய்வாவளா, சும்மா இரு. லட்சு, நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒரு ஹெல்ப் வேண்டாமா, நீங்க ஒவத்திரம் பண்ணாம இருந்தா சரிதான். இந்த பிள்ளைகள் பொங்கல் வாங்கிட்டு அடக்காளுவே, போய் பாக்கேன். அம்மா செஞ்சுட்டீங்களா? நீங்கள் வேணா போய் உட்காருங்க, அம்மா பாத்துக்கிடியேனுமே. ஆமா ஆமா, நாங்கள் பாத்துக்கிடியோம். இவ சோனி ஓடி அம்மா செஞ்சுக்கிடியேன்ட்டா, வச்சுட்டு ஓடிடுவோம் வா. எம்மந்தா மண்டவளத்தை மட்டும் உடைச்சிரு, நாங்களும் உடைச்சா மண்ணுக்குள்ள போட்டு உரப்பிட்டோன்னு சொல்லி திட்டுவா, அதான் நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த அப்படி சரி போங்க, நான் பாத்துக்கிடியேன். முந்திரி திராட்சையெல்லாம் திண்ணியெல்லாம் கை வைக்கல, எச்சு வைக்கல, எதுவும் ஒன்னும் எச்சு வைக்கலம்மா. பேப்பர்ல இருந்து எடுத்து எல்லாம் வெளியே வச்சேன், வேற ஒன்றும் பண்ணல. சரி சரி, சாமிக்கு படைக்கிறதுக்குள்ள கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கையும் வாங்கி சும்மா இருக்காத உங்களுக்கு, அதான் கேட்டேன். ஒன்றும் பண்ணலாமா, நாங்கள் சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். என்ன அவட்டே கேளு, அவ ஒன்றும் எடுத்து திங்கல. இந்த அப்படி சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிட்டேன். ஐயே பொங்கி ஊத்திட்டு இடக்கு, தீயை கொஞ்சம் குறைச்சி வைக்காண்டாமா, வேறவ கொஞ்சம் வெளியே இழுத்து வைப்போம். லட்சுமி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னலா? பக்கத்து தெருவில் அவ்வளோ வியானை பிடிச்சி வெளியே டூருக்கு போறாவுக்கு நியூ இயருக்கு. நம்ம தமக்கு இந்த முறை எங்கேயுமே போல. ஆமா, நம்ம நியூ இயருக்கு போலன்னா என்ன, பொங்கலுக்கு 3 நாள் லீவ் இருக்கும்ல, 3 நாளே அப்ப நம்ம டூருக்கு போவோம் வண்டி பிடிச்சி. இதுல என்ன இருக்கு, கலடு கட்டை விட எல்லாம் வெளியே போகுதுவே, நம்ம போறதுல என்ன இருக்கு, நம்ம பொங்கலுக்கு போவோம்லா பெரிய பொண்ணே, நீ வருத்தப்படாத. நானே இன்னைக்கு தூங்கிட்டேனே, ஒரே வருத்தமா போச்சு. எப்படி தூங்குனேனே தெரியல, நல்லா நைட்டு ஃபுல்லா ஆட்டம் போட்டுட்டு நல்லா தூங்கியிருக்கேங்க. கிளடு கட்டிவெல்லாம் போதா? அது யாரு? உங்க மாமியாரு, என் மாமியாரு, அப்புறம் இவ மீனா மாமியார் எல்லாமே எல்லாம் போறவளாம் எங்கேயும் வண்டி பிடிச்சி கால பைரவர் கோயிலுக்குன்னு. என் மாமியார் தான் காலையில சொல்லிச்சு. என்ன சொல்றல உமா? அப்படியா? இது எனக்கு தெரியாத. என் மாமியார் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே. காலங்கத்துல நாங்க கோயிலுக்கு போலான்னு சொல்லி பிளான் போட்டதுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, மயக்கமா வருதுன்னு சீனப்படுச்சு. என் மாமியார் அப்படிதான்லாம் சொல்லிச்சு. காலையில நாங்கெல்லாம் சாயங்காலமா போறோம் கால பைரவர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அத்தை கிழவிய நீ ஏமாத்திருச்சோ? உங்க அத்தை கிழவி ஏமாத்திச்சா எங்க அத்தை கிழவி ஏமாத்திச்சான்னு தெரியலையே. இதுல யார் அத்தை கிழவி இது ஏமாத்துதுன்னு? ஆமாலா, காலையில நாங்க கோயிலுக்கு எல்லாம் போலான்னு பிளான் பண்ணணும். போடாம எங்களுளையும் போடாம படாத படப்படுத்திச்சு. அதுக்கப்புறமா தான் கசாயத்தை ஊத்திருவேன்னதும் தலை திருக்கி ஓடிச்சு. கடைசியில நாங்க வன திருப்பதிக்கும் போகாம ஒரு திருப்பதிக்கும் போல, அங்கே பக்கத்துல குளசில போய் சாமியை கும்பிட்டு வீடு திரும்பிட்டோம். இப்போன்னா அது மட்டும் டூருக்கு நல்லா சாரியா கிளம்பி போகுது. என்ன பெரிய பொண்ணு, சரி போயிட்டு போட்டு விடு, வயசானதுவ கோயில் குளம்னு எங்கன்னா போவோம், போயிட்டு வந்துட்டு போட்டுமே. போறது போக வேண்டியது எனக்கு. அப்ப நாங்களுமே குடும்பத்தோட போறதையாவது போகவிடணும்ல. அதையும் தடுக்கிறதுக்கு முவங்கிட்ட என்ன நீ நாடகம் நடிச்சுட்டு நடக்குது தெரியுமா? பிக் பாஸ் சாண்ட்ராவை விட மோசமா நடிச்சுட்டு நடக்குதுக்கு. நடிப்பு அரைக்கு சாண்ட்ராக்குன்னு கொடுத்த பட்டத்தை அப்படியே திருப்பியா மாமியாருக்கு கொடுத்துடலாம். அப்படி நடிச்சுட்டு நடக்குதுக்கு. ஐயோ பெரிய பொண்ணு, சிரிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ வேற சும்மா வரல, நல்லா கைக்கு வாட்டமாக தான் இருக்கு. அதெல்லாம் எத்திருவாம்மா. நைட்டே நாங்கள் ஜாலியாக எங்கேயாயினும் போகலான்னு பிளான் போட்டோமுக்கு. உருப்படியாக நாங்களாவது எங்கேனாவது போயிட்டு வருவோம்ல, அதுக்கும் விடுறது கிடையாது. எங்கள் வீட்டுக்கார அதனாலேயே மனசு மாதிரி வேண்டாம், நம்ம போவோம், வீட்டுக்கே போயிடுவோம். அப்போ முடியாபடக்கா வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பெணாத்திக்கிட்டே வராரு. ஒரே சண்டை, போகிற இடமும் வார இடமும். அப்புறம் ஆத்திரமா வராதாக்கு எனக்கு. சரி சரி, கோவப்படாதெல்லாம், இல்லை அப்படிதான் இருக்கும். இன்னும் அப்படிதான் இருக்கணும், சும்மா கடங்க. சரிண்டா, இந்த மண்டை வெள்ளத்தை உடச்சி கொண்டா. ரொம்ப தான் கோவப்படியா, உன் கோவத்தை இந்த மண்டை வெள்ளத்தில் காட்டு.